அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் பனந்தோப்பு பகுதியில் அளவுக்கு அதிகமாக ஒலி எழுப்பி புத்தாண்டு கொண்டாடிய இளைஞர்களை தட்டி கேட்ட நபரின் வீட்டிற்குள் புகுந்து இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தம். நித்யானந்தம், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம் என்ன? கண்டிப்பாக அகிலா. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பனந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஆசியன், இர்ஃபான், ஆகாஷ், அபிஷேக் என்ற வாலிபர் 4 பேர் நேற்று இரவு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக அளவுக்கு அதிகமாக குடித்துட்டு தங்களுடைய இருசக்கர வாகனத்துல சைலன்சரை கலத்தி அதிக சத்தம் எழுப்பி வாகனத்தை ஓட்டிட்டு வராங்க. அப்போது பாரண்டப்பள்ளி பகுதியை சேர்ந்த முருகேஷ்குமார் என்ற வாலிபர் அந்த அட்ராசிட்டியில் ஈடுபட்ட 4 வாலிபர்களையும் தட்டி கேட்கிறாரு. இதனால பார்த்தோம்னா ஆத்திரமடைஞ்ச அந்த 4 வாலிபர்கள் முருகேஷை சராமரியாக தாக்கியிருக்காங்க. பின்னர் அக்கம் பகுதியினர் சமாதானப்படுத்தி அந்த வாலிபர்களை அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில ஆத்திரம் தீராத அந்த மதுபகுதியில் இருந்த 4 வாலிபர்களும் முருகேஷ்குமாரின் வீட்டிற்கு சென்று இரும்பு ராடு, கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்து மிரட்ட சென்றிருக்காங்க. அப்போது அங்கிருந்த வாலிபர் ஒருவர் கையில் வச்சிருந்த செங்கலை வீட்டின் மீது எறிகிறாரு. மேலும் வீட்டிற்குள் புகுந்து முருகேஷ்குமார் தாக்கி வீட்டில் இருந்த நாற்காலி, அடுப்பு உள்ளிட்ட பொருட்களையும் உடைத்திருக்காங்க. மேலும் இது குறித்து கொடுத்த புகாரின் பேர்ல பார்த்தோம்னா தஞ்சை போலீசார் 4 வாலிபர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா இதன் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாயிருக்கு. அளவுக்கு அதிகமாக மதுபோதையில இருசக்கர வாகனத்தில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட நபர்களை தட்டி கேட்ட வாலிபரை தாக்கி அவருடைய வீட்டு பொருட்களை சேதப்படுத்திய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அகிலா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.